வந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சும் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துகள். Wishing all of you a very happy new year. நம் சமூக கதைகளை தொகுத்து கொடுக்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நன்றியோடு வரவேற்கிறோம். Caring for the community is important because a strong community creates a safe, supportive and caring environment for everyone. Community events are especially helpful in fostering relationships. நம் சமூகத்தை ஒன்றிணைத்து முன்னேற்றும் எண்ணத்தோடு நடத்தப்பட்ட நிகழ்ச்சியையும் நம் சமூகத்தில் சாதனை செய்தவர்களையும் இன்றைய தொகுப்பில் பார்க்கவிருக்கிறோம். Now let's dive into what we have lined up for you today. வந்தனா, உறவுகளை உணர்வுகளால் வடித்த நாட்டியம். Building a strong and united Indian community. சாதனைகளின் உச்சத்தை தொட்டவருடன் ஒரு சந்திப்பு. நமது இன்றைய முதல் கதை பழமைக்கும் புதுமைக்கும் இடையே உள்ள ஒரு போராட்டத்தை பற்றியது. நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற கலை, கலாச்சாரம், பண்பாட்டு கூறுகள் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றனவா, இல்லை நம் வாழ்க்கைக்கு அவை சுமையாக இருக்கின்றனவா என்பதை பற்றி சிந்திக்க சொல்கிறது. Preserving art and culture is largely a blessing, but it can feel like a challenge or even a burden if not managed well. Preserving what our ancestors have left us is important because it helps us understand who we are and where we come from. Our heritage, such as traditions, values, language, buildings, and cultural practices, connects the past to the present. கடந்த காலத்திலிருந்து கற்றவையும் பெற்றவையும் இன்றைய தலைமுறைக்கும் வருங்கால தலைமுறைக்கும் சிறந்த ஆற்றலை கொடுக்கும் என்றாலும் அதில் சவால்கள் இருக்கவே செய்கின்றன. அந்த சவால்களை சமாளித்து முன்னோர்கள் விற்று சென்றுள்ள பாரம்பரிய சொத்துக்களை எப்படி பாதுகாப்பது என்பதை பற்றி புதிய தலைமுறை சிந்திக்க வேண்டும். However, there are real challenges in preserving our past heritage today. Modernization and urban development often lead to the loss of historic sites and traditions. Younger generations may lose interest as lifestyles change and technology advances. There's also the challenge of limited funding, lack of awareness, and insufficient documentation of cultural practices. எத்தனை சவால்கள் இருந்தாலும் அத்தனையையும் கடந்து நம் இந்திய பாரம்பரிய கலைகள் இன்னும் நிலைத்திருக்கின்றன. நாட்டியத்தின் மூலம் ரசிகர்களை சந்தித்து அவர்களை சிந்திக்க செய்த நிகழ்ச்சிக்கு போகிறோம். Here is the thought-provoking and brilliant performance, Bandana. சேலையை உறவு சின்னமாக எடுத்துக்கொண்டு அதை சுற்றி ஒரு கதையை தயாரித்து பந்தனா என்ற இந்த நாட்டியம் படைக்கப்பட்டது. பந்தம் என்பது சுகமாகவும் இருக்கலாம், சுமையாகவும் மாறலாம். அந்த பந்தத்தை எப்படி பார்ப்பது, வளர்ப்பது, வார்ப்பது என்பதை பற்றி இந்த நாட்டியம் சிந்திக்க தூண்டியது. தமது தாயார் தன்னிடம் விட்டு சென்ற சேலைகளை பார்த்தபோது இந்த நாட்டியம் படைக்கும் எண்ணம் நடன இயக்குனருக்கு தோன்றியது. பழைய நினைவுகளை போற்றும் அதே வேளையில் புதிய பாதைகளையும் நாம் வகுக்க வேண்டும் என்பதை இந்த படைப்பு எடுத்துச் சொன்னது. I think everybody goes through a metamorphosis in their life, especially when you grow up in the diaspora. So I'm hoping that children who are growing up here and the youth growing up here can realize that their parents also had the same crises in their lives of identity. It's not something only they have, we've also had it. It just manifested a little differently. And hoping that I can open up conversations. So I'm not prescribing a solution to anyone. I don't think I have any solutions for anyone, but I'm sharing my story, hoping that it will help others bring out their own story and maybe help others think about what heritage, what inheritance, what culture actually means to them. தாய்க்கும் சேய்க்கும் உள்ள நெருங்கிய பந்தத்தை சித்தரித்து படைக்கப்பட்ட இந்த நாட்டியம் நம் உறவுகளை உணர்வு பூர்வமாக உணரும் அதே வேளையில் அடுத்த நிலைக்கு அதை எப்படி எடுத்துச் செல்வது என்பதை பற்றி சிந்திக்க தூண்டியது. கலை, கலாச்சாரம் போன்றவற்றை பரம்பரை சொத்தாக பெற்ற நாம் அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுத்துச் செல்வது என்பதை பற்றி சிந்திக்க இந்த படைப்பு வாய்ப்பளித்தது. நம்ம மூதாதையர்கிட்டேருந்து நம்ம வாங்குற பரம்பரை சொத்தை எப்படி நம்ம ஒரு பரிசாக பயன்படுத்தலாம், அந்த
நமக்கு வழங்கப்பட்ட அந்த பரிசை எப்படி நமக்குள் ஏற்றுக்கொண்டு நம்ம எப்படி நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அதை நம்ம அந்த அந்த சொத்தை அதை சொத்தாக அந்த பழமையானதாக லீவ் பண்ணாமல் அதை எப்படி ஃப்யூச்சருக்கு நம்மளோட பொருளாக ஆக்கிக்கொள்வதுங்கிறத புரிஞ்சு கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். பாரம்பரிய நடனத்தோடு புதுமையும் சேர்க்கப்பட்டிருந்த பந்தனாவிற்கு என்று தனிப்பட்ட இசை தேவைகள் இருந்தன. அதற்கு ஏற்றாற்போல இந்த தயாரிப்புக்கென்று நேரடி இசை வழங்கப்பட்டது. பல்வேறு காட்சிகளை சித்தரிக்க சிறப்பான முறையில் இசை அமைக்க வேண்டியிருந்தது. இசை வித்தியாசமாக இருக்கும் இந்த இசை. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. எஸ்பெஷலி அவங்க ஒரு கண்டெம்பரரி ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க, கிளாசிக்கல் ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டெம்பரரி ஃப்ளேவரில் ஒரு விமான நிலைய சீன் வரும். விமானத்தில் என்ன நடக்குது அது ராகத்தில் கொண்டு வரணும். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. பந்தம் எப்போதும் முடிவில்லாத தொடர்கதைதான். இன்றைய நவீன உலகில் என்னதான் தொழில்நுட்ப வளர்ச்சி இருந்தாலும் மனித உறவுகள் என்றுமே மதிக்கப்படும். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கிடையே பாரம்பரியத்தை கட்டிக்காக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ இந்த நிகழ்ச்சியில் பந்தனா ஒரு தாயாருக்கும் அவங்களுடைய பிள்ளைக்கும் இருக்கிற உறவை சொல்லுது. ஆனால் அது மட்டும் பந்தம் இல்லை, அது எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட பந்தம் நிச்சயமாக ஒன்று இருக்கும். அந்த விதத்தில் இந்த நிகழ்ச்சி எங்களை சிந்திக்க வச்சுது. எங்களுடைய பந்தம் என்ன, எங்களுடைய கலாச்சாரத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் இருக்கிற அந்த உறவு என்ன, அதை பற்றி சிந்திச்சு நாம் நம்மளுடைய நடனத்து மூலியமாகவும் நாடகத்து மூலியமாகவும் இந்த படைப்பு மூலியமாக நம்ம மக்களுக்கு கொண்டு சேர்க்குறோம். இளையர்களை கவரும்படி படைக்கப்படும் புத்தாக்க சிந்தனையுள்ள இது போன்ற நடனங்கள் அடுத்த சில தலைமுறையினர் நம் கலைகளை முன்னெடுத்து செல்ல ஊக்கமளிக்கின்றன. நடனமணிகளின் இந்த படைப்பிற்கு பின் நிறைய பயிற்சியும் உழைப்பும் இருப்பதை பார்க்க முடிந்தது. நடனத்தை அனைவரும் பார்த்து மகிழ நடனமணிகளின் அர்ப்பணிப்பு முக்கியமான காரணங்களில் ஒன்று. கலாச்சாரம் நாங்கள் என்னோட பாட்டி, எங்கள் அம்மா, நான், என் பிள்ளை, நம்ம இளைய தலைமுறைக்கு நம்ம கொண்டு சேர காட்டி இது காலப்போக்கில் ஒரு 20-50 வருஷத்தில் அழிஞ்சிரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. பாஸ்கர் ஆர்ட்ஸ் கலைப்பள்ளியின் இந்த படைப்பு முக்காலத்தையும் கண்முன் நிறுத்தியது. எதிர்காலத்தை நோக்கி நாம் முன்னேறி செல்லும் அதே வேளையில் கடந்த காலத்திலிருந்து கிடைத்த அரிய சொத்துக்களை நிகழ்காலத்திற்கு ஏற்றவாறு சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை எடுத்துக்காட்டியது இந்த நாட்டியம். பந்தங்கள் ஏற்படுத்தும் உணர்வுகளை கலைநயத்துடன் அழகிய நாட்டியமாக அனைவரும் ரசிக்கும்படி அரங்கேறியது பந்தனா. உணர்வு பூர்வமான முறையில் உறவுகளை பற்றி சிந்தித்து படைக்கப்பட்ட நாட்டியத்தை பார்த்தோம். நம் இந்திய சமூகம் தொடர்ந்து சிந்தித்து அடுத்த தலைமுறைக்கு சிறந்த அடித்தளத்தை அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த நிகழ்ச்சி எடுத்துக்காட்டியது. Thinking about the future of a community is important to ensure long-term growth, harmony and sustainability. Planning helps communities meet future challenges and create better opportunities for the next generation. சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்திய சமூகத்தை முன்னெடுத்து செல்லும் திட்டங்களை பற்றி யோசித்த இளையர்களை சந்திக்கவிருக்கிறோம். We won't take long, so stay tuned. சிங்கப்பூரின் கடந்த 60 ஆண்டு கதையிலும் அதற்கு முன்பும் கூட நம் இந்தியர்களின் பங்களிப்பு நிறைந்திருக்கிறது. நம் முன்னோர்களின் பங்களிப்பை நாம் போற்றும் அதே வேளையில் இனிவரும் தலைமுறையினரும் தொடர்ந்து தங்களின் பங்கை செய்ய வேண்டும். After Singapore's independence in 1965, the Indian community became an important part of the nation's multiracial society. Indians contributed greatly to Singapore's development in areas such as education, business, healthcare, arts, sports, and public service. இந்தியர்கள் இத்தனை துறைகளில் இன்றும் பங்களித்து வருகின்றனர். நம் இந்திய சமூகத்திற்கு என்று உள்ள தனிப்பட்ட சவால்களை காலத்திற்கு ஏற்ப பார்த்து அவற்றுக்கு ஏற்ற சரியான தீர்வுகளை முன்வைக்க வேண்டும். To do that, some 160 Indian youths and community leaders from more than 45 organizations came together with a shared purpose. They put forward many ideas to drive our community forward. இந்திய சமூகத்தை முன்னெடுத்து செல்லும் கருத்துக்களை முன்வைத்த இளையர்களை அடுத்து சந்திப்போம்.
When young people speak, they shape the rhythm and direction of a community. The Ministry of Culture, Community and Youth created a platform for these voices through a public engagement session with leaders and youths from the Indian community. Here, conversations unfolded rooted in identity, lived experiences, and the ties that connect generations. I think it's a very fascinating event we had today, especially set up by the MCCY. And what's interesting about it is that rarely do we have like all the different Indian communities come together in a focus group discussion. And on top of that, having the youth to be part of this discussion and seeing their different perspective coming from a different generation, right? We've got the Alphas and the Generation Z and the Millennials. So it's very interesting to see the different points of view and what's important to them. We got an opportunity to really discuss the different issues that common challenges that Indian community may be facing, not just inside our community, but also how we can further increase the social cohesion in Singapore itself. The discussion was led by Minister of State Dinesh Vasudesh, who engaged closely with participants throughout the dialogue. Representatives from various Indian sub-ethnic organizations came together, reflecting the diversity within the Indian community. Together, they explored what it means to define a Singapore-Indian identity in a society that continues to evolve. How often do we have community organizations stepping up to talk about community issues that are faced by various groups within the Indian community? It's very rare, and I think it's important for youths to be involved because we need to first ask this kind of questions. Why are we not speaking about these things? And secondly, after asking those questions, I think youth should share their experiences about how they feel these issues affect their day-to-day life and how do they identify themselves with the Indian identity because of these issues. And when we talk about that, we can strengthen the identity. And when we strengthen the identity, then our community identity as a whole will be strengthened as well. The Indian community has done very well over the last couple of years. We have achieved great outcomes as far as home ownership is concerned, educational outcomes, and so forth. I think the challenge will be to look forward into the future and ask ourselves, what else do we need to do for the community to continue to punch above its weight? And here there are two main areas that comes up. One is that of social upliftment to help those who need help the most, and social integration to be able to form unity in diversity, given the diversity of the Indian community, and how else can we form some degree of cohesion within the community and for us to be more coordinated. Participants explored how sports and cultural platforms can serve as unifying forces within the community. They also exchanged views on how such shared spaces can strengthen collaboration among Indian organizations. At the same time, the youths used this platform to raise real concerns and challenges faced by the community today. In today's day and age, there is a lot of problems out there, right? And if you look into our Indian community, the world can see us as one, but amongst ourselves, we have different identities, right? Because of different cultures, tradition, we identify ourselves differently. Having such a platform allows us to come together to talk about how we see the same issue differently, the many sides of that coin in that sense. The session also offered an opportunity for Indian community organizations to connect and explore ways to work more closely in the future. Through this, the focus turns to cultivating the next generation of leaders. So I think today was very well organized because I get to meet people from different associations, different organizations, learn about their points and their views, which is very interesting because I didn't know what some of the associations that actually are around, and I think after today I will exchange numbers with some of them and probably have events and collaborations in between, so I think that will strengthen the Indian community. The impact of these conversations extends beyond a single meetup. They strengthen understanding across the Indian community while giving youths the space to engage, contribute, and be heard. And through that shared momentum, the community moves forward with renewed clarity and purpose. இந்திய இளையர்கள் முன்வைத்த யோசனைகள் தொடர்ந்து நாட்டு முன்னேற்றத்தில் நம் நாட்டம் காட்டுகிறோம் என்பதை எடுத்துக்காட்டியது. Every individual's efforts are important for the collective success of our community. We can contribute in many ways, and each of our efforts can be useful to make a difference in our journey towards success. நாம் அடுத்து சந்திக்க போகும் நபர் விளையாட்டுத் துறையில் இந்திய சமூகத்திற்கு பெருமை தேடி கொடுத்தவர். அவரின் சாதனைகள் பல ஆண்டுகள் முறியடிக்கப்படவில்லை. We are going to meet the trailblazer for women's athletics in Singapore, Germany, after this short break.
முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். தென்கிழக்காசிய விளையாட்டுப் போட்டிகள் டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை தாய்லாந்தில் நடைபெற்றது. சிங்கப்பூர் அதில் பல தங்கப் பதக்கங்களை பெற்றது. When athletes perform well in international competitions like the Olympics, SEA Games or World Championships, they showcase the country's talent and dedication. Winning medals or setting records puts the nation in the global spotlight and brings a sense of collective achievement. அனைத்துலக அரங்கில் பெறும் ஒவ்வொரு பதக்கமும் நம்மை சிங்கப்பூரர்களாக கொண்டாட செய்கின்றன. வெற்றிகளை குவித்து நாட்டுக்கு பெருமை தேடி தரும் முயற்சியில் இந்தியர்கள் தொடர்ந்து தனி முத்திரை பதித்து வருகின்றனர். We are going to meet a legend who had remarkable achievements during her career as an athlete. K. Jayamani is a legendary Singaporean athlete, often called the Queen of the Track for her dominance in middle and long distance running during the 1970s and 80s. அவரை நேரடியாக சந்தித்து அவரின் அனுபவங்களை கேட்டறியும் வாய்ப்பு சிலருக்கு கிடைத்தது. வாருங்கள், அதை நீங்களும் பாருங்கள். சிங்கப்பூரின் திடல் தட போட்டிகளில் தனக்கென தனியொரு முத்திரை பதித்திருப்பவர் கே ஜெயமணி. 1983ஆம் ஆண்டு தென்கிழக்காசிய போட்டியில் நெடுந்துளை ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் பெற்ற அவர் அடுக்கடுக்காக முறியடிக்க முடியாத பல சாதனைகளை படைத்தார். சிங்கப்பூர் கதையில் சொல்லப்பட வேண்டிய முக்கிய வெற்றி கதை ஜெயமணியுடையது. தன் வெற்றிகளை பற்றிய விவரங்களை பொதுமக்களுடன் நேரடியாக பகிர்ந்து கொள்ள முடிந்ததை பற்றி அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இன்றைக்கி ஒரு சின்ன பொதுமக்களோட உரையாடி என்கிட்ட கேள்வி கேட்டு நான் ஓட்டப்பந்தயத்தை பற்றி, SEA Gamesஸை பற்றி, நான் செஞ்ச சாதனையை பற்றி இந்த கேள்விகள்லாம் கேட்டாங்க. அதுக்கு வேண்டிய பதிலையும் நான் சொன்னேன். இந்திய மரபுடைமை நிலையம் தனது 10ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது. சிங்கப்பூர் கதையை சொல்லும் 60 பொருள்கள் பொதுமக்களிடம் இருந்து பெற்று SG60ஐ குறிக்கும் வகையில் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இன் கேலரி கான்வர்சேஷன் சீரீஸை இந்த ஆண்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கே ஜெயமணி அவர்களுடைய பொருட்கள், அதாவது 1977ஆம் ஆண்டு நடந்த தென்கிழக்காசியா விளையாட்டுகள் SEA Gamesஸில் அவங்க அணிந்த காலனி ஜோடி மற்றும் அவருடைய ரன்னிங் சிங்லட், அது ரெண்டுமே, அதோடு சிங்கப்பூர் நேஷனல் ஒலிம்பிக் கவுன்சில் 1980ஆம் ஆண்டு அவங்களுக்கு வழங்கிய பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் உமன் கோப்பை, அதையும் நம்ம காட்சி அளித்தனால அதை பற்றி அவங்க இன்னும் தகவலை மக்களோடு பகிர்ந்து கொள்கிறதுக்காக தான் நம்ம இந்த இன் கேலரி கான்வர்சேஷன் சீரீஸை தயார் செஞ்சுருக்கோம். சிங்கப்பூர் இந்திய சமூகத்தில் விளையாட்டுத் துறையில் மிக முக்கியமானவர் ஜெயமணி. முன்னோடி சாதனையாளர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கின்றன. முன்னோடியாக இருந்து சாதித்தவங்களில் ஜெயமணி ஒருத்தவங்க. நிறைய பேர் இருக்காங்க. PC சுப்பையா, க்ளோரி பர்னபாஸ், ஜெயமணிலாம் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டியது அவங்களுடைய சாதனைகள். அவங்களுடைய ஒரு வளரும் நாட்டுக்கு அவங்களுடைய சாதனைகள் முறியடிக்கப்படணும் அப்படிங்கிறதுல அவங்களே பெருமைப்படுவாங்க. நம்ம சொசைட்டி அதை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவங்க சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் ஒரு விஷயத்தில் நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணிவிட்டு அதில் முழு கவனத்தையும் அதில் செலுத்தணும். அதில் நிறைய ஈடுபாடு கொடுத்து அது ஜெயிக்கிற வரைக்கும் அதில் நிறைய ஈடுபாடு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது ரொம்ப சரி நான் நினைக்கிறேன். போட்டியாளர்களுக்கு தொடக்கம் வழக்கமானதாக இருந்தாலும் நீண்ட தூர போட்டிகளில் கலந்து கொள்ளும் போது கடைசி கட்டம் கடுமையாக இருக்கும். அதை கடந்து வெற்றி பெற மன வலிமை தான் தனக்கு கை கொடுத்தது என்று ஜெயமணி விளக்கிய போது அந்த வெற்றியின் ரகசியம் புரிந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க சொன்னாங்க, ஐ மீன் யூ ஷுட் கீப் திங்கிங் இன் யர் மைண்ட், யூ வாண்ட் டு வின், யூ வாண்ட் டு வின், யூ வாண்ட் டு வின், அண்ட் எஸ்பெஷலி ஃபார் யுவர் கண்ட்ரி. ஸோ தட் ஃபீல், அந்த ஒரு ஃபீல் வரும்போது வி ஓவர் கம் எவ்ரி திங். நான் ஜெயமணி ரொம்ப நல்ல டிப்ஸ் கொடுத்தாங்க. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், நியூட்ரிஷன் எல்லாம் ரொம்ப நல்லா சொன்னாங்க. இன்ஸ்பிரேஷனுக்கு மேரத்தான் ரன்னிங் கஷ்டம்னா லாஸ்ட் 10 கிலோமீட்டர் ரொம்ப கஷ்டம். ஏன்னா 20 miles 32 kilometers ஓடிச்சு. மென்டல் 42 வேணும் லாஸ்ட் 10 kilometers. அதுக்கு ரொம்ப நல்லா சொன்னாங்க. இந்திய பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகம். அதையும் தாண்டி விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு சாதனை செய்ய வேண்டுமென்றால் குடும்ப ஆதரவு நிச்சயம் தேவைப்படுகிறது.
பெண்கள் வந்து பல துறைகளில் வந்து இந்த ஈக்குவலாக இருக்கும்போது அந்த காம்படிஷன் இருக்க தான் செய்யுது. ப்ளஸ் பெண்களுக்கு வந்து ஒரு துறையில் வந்து முன்னாடி வரணும்னா ஃபேமிலி எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுது, எவ்வளோ தூரம் புல் பண்ணுதுன்னு தெரியாது. குழந்தைங்களை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், தன் குடும்பம் உடைஞ்சிராமல் அதே நேரம் நம்ம முன்னாடி வரணுன்றது அதெல்லாம் ரொம்ப ஈஸி கிடையாது. இப்போ இதை மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வெற்றி பெறுவது பெருமையானது தான், ஆனால் அந்த வெற்றி உடனே கிடைத்து விடாது. எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு தங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கிறதோ அதில் முழு ஈடுபாட்டோடு செய்தால் இளைஞர்கள் எந்த துறையிலும் வெற்றி பெற முடியும் என்று ஜெயமணி சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய சமூகத்துக்கு அதாவது இளைஞர்களோ அல்லது எதிலையும் ஈடுபட்டாலும் முழு மனசோடு செஞ்சால் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து நிலையாக நிற்கும். நிலைத்து நிற்கும்படியான பெருமைகளை இந்தியர்கள் தொடர்ந்து செய்து வருகின்றனர். அந்த வரிசையில் விளையாட்டுத் துறையில் பல சாதனைகளை செய்து தனது பெயரை வரலாற்று பக்கத்தில் சொந்தமாக செதுக்கியிருக்கிறார் கே. ஜெயமணி. நம் சமூக கதைகள் நம்மை உற்சாகப்படுத்தும், புதிய வெற்றிகளை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு அந்த கதைகளை உங்களுக்காக கொண்டு வந்தோம். If you have any interesting stories, please share with us the details. நெஞ்சிலே துணிவிருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்கள். அதனால்தான் எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். நாம் நம் எண்ணங்களை உயர்த்தி சமூக ஒற்றுமையில் கவனம் செலுத்துவோம், வெற்றிகளை குவிப்போம். Community bonding is our strength. When we care, guide, create and celebrate together, we build a better future for everyone. A strong community starts with each of us, and together we can make a positive and lasting impact. அந்த சிந்தனையோடு இன்று விடைபெறுகிறோம். மாலினி, சுகந்தி. மீண்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துகள். Once again wishing all of you a happy new year. நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம், முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம்.